ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நான் இன்னைக்கு முட்டை பொரியலுக்கு 6 முட்டை எடுத்திருக்கேன். 6 முட்டையை ஒரு பாத்திரத்தில் உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டைக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டியது தான். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு ஃபோர்க் இல்லைன்னா விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கலாம். நம்ம பீட்ரு வச்சு தான் அடிக்கணுங்கிறதுல நம்ம கையிலேயே நல்லா இது மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு பண்ணாலே போதும், நல்லா நுரக்கட்டி வந்துடும். இப்போவே நல்லா நுரக்கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இது போதும். கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் தான். இதுக்கு வாசம் இல்லாத எண்ணெய்னா நல்லா இருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மீடியம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன். 2 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிடலாம். இதுக்கு நம்ம வரமிளகாயும் சேர்த்துக்கலாம், இல்லை பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். வெங்காயத்தை 2 நிமிஷம் போல் நல்லா வணக்கி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 50% வணங்கினதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தணும், இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த முட்டை கலவை இதோட சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா சீக்கிரம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த முட்டை பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். 2-3 நிமிஷத்துலேயே ஈஸியாகவே செஞ்சிடலாம். பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம இது சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை வெள்ளை சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா கலந்து விட்டாலே போதும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே முட்டையை பீட் பண்ணும்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டாலே போதும். நம்ம எவ்வளோ டிஷ்ஷஸ் செஞ்சாலும் முட்டையில் செய்கிற இந்த டிஷ் சூப்பராக இருக்கும். எல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸை விட முட்டை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. அவங்க ஈஸியாக சட்டுன்னு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கடாயில் ஒட்டாமல் வரணும், அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டல, நல்லா உதிரியாக இருக்குது. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடோடு இருக்கும்போதே சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.